ஹாய், வணக்கம். ஹலோ எவ்ரிவன். நம்ம வந்து இன்னைக்கு தமிழ் மூவி பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், யார் கூட பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான டாபிக். நம்ம நிறைய நாள் வந்து தமிழ் மூவில வித்தியாசமான ஸ்டோரிஸ் பற்றி பேசியிருக்கோம். என்னோட கரியர் ஸ்டோரி பற்றி பேசியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரியர் கோச் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் நம்ம எப்படி வந்தோம், எதுக்காக இவங்களை இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து நம்ம தமிழ் மூவின்னு நம்ம ரீச் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம கொலாப் மாதிரி பண்ணலாம். அவங்க வந்து இஸ் டூயிங் ரெஸ்யூம் ரிலேட்டட் கரியர் கோச். ஆக்சுவலி லிங்க்டின்ல டாப் வாய்ஸ், கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பார்த்தாலே ஓகே ஏதோ படித்தவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்தா கேஷுவலாக போயிட்டு இருக்கும் போது அவங்க பண்ணோடனே அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சுன்னு பார்த்துட்டு, சரி ஓகே இவங்க ஏதோ கம்பெனி வச்சிருக்காங்க போல, ஒர்க் பண்ணிருக்காங்க போலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்டோரியை கேட்டால் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ எப்படின்னா அவங்க கரியர் கோவிட் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷீ டுக் அ பிரேக் அண்ட் தென் ஷீ கம் பேக் அஸ் என்டர்பிரனர், ஹோம் ப்ரனர் அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அவங்களே சொன்னால் கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு என்ன, வாட் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிடா ஒர்க் பண்ணுறாங்க, நான் ஆக்சுவலி யூஎஸ்ல இருக்கேன். ஸோ நான் வந்து நைட்டில் 11:30-12 மணிக்கு தான் யூஸ்வலாக அவங்க கூட காலை நடக்கும். ஸோ அப்போ அவங்களோட டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லேட் நைட். அதுக்கப்புறம் காலையில் அவங்க குழந்தைய வச்சு கொண்டு போகிறது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை சரி நம்ம அவங்ககிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு நம்ம இன்ஸ்பயர் ஆனபடி தெர் வில் மெனி பீப்புள்ஸ் இங்கே நம்மகிட்ட இருக்காங்க, நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் அவங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க நன்னடதன் ஸ்ரீதேவி ரவிச்சந்திரன். ஹாய் ஜி. ஹலோ, ஹாய் மிஸ்டர் ஆறுமுகம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்வைட். ரொம்ப அழகான இன்ட்ரோ. ரொம்ப நன்றி ஃபார் தட். தேங்க்யூ. இன்ஸ்பைரிங்கான்னு தெரியல, பட் எஸ் ஐ பி ஹாப்பி டு ஷேர் மை ஜர்னி. யாராவது கேட்டு அதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்வைட். தேங்க்யூ. டெஃபினெட்லி ஜி. எனக்கு பர்சனலி இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஏன்னா நம்ம தமிழ் மூவிலையும் டெக் உமன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட இதை நான் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன். ஸோ அதில் உங்க கேட்கும்போது இட்ஸ் ரியலி குட். ஸோ இங்கிலீஷ் சொன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் இன்ட்ரோடக்ஷன், எப்படி உங்க கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்களை பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ பேசிக்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம MBA HR அண்ட் மார்க்கெட்டிங். அண்ட் MBA முடிச்சு ஒரு 1 monthலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு HR இன்டர்னா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் அப்படியே HR எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் அகைன் நெக்ஸ்ட் கம்பெனிலயும் வந்து HRO ப்ராசஸ் ரிலேட்டடா ஐ வாஸ் லைக் இப்படிதான் என்னோட கெரியர். ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டு HR தான். ஆஃப்டர் தட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு சின்ன கம்பெனில வந்து லைக் ஐ ஜாயின்ட் அகெயின் அவங்களோட HR ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் வெரி ஸ்மால் கம்பெனி. சோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்க டைம்ல ஐ வாஸ் லைக் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 years ஆயிடுச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் திங்கிங் ஓகே நம்ம வந்து ஐ நீட் டு ஸ்டெப் அப் இன் மை கெரியர். நம்ம இதே மாதிரி இருக்க கூடாது. எனக்கு அப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. தேர் வாஸ் a small kid, குட்டி பொண்ணு இருந்தாங்க. சோ அவங்க கொஞ்சம் வளர்ந்தோடனே ஃபைன் ஐ தாட் ஓகே இதுக்கு மேல வந்து ஐ நீட் டு ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் மை செகண்ட் டாட்டர் கேம். ஸோ ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். லைக் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த பீரியட்ல ஐ வாஸ் ஆல்வேஸ் பேஷனேட் அபவுட் ட்ரைனிங், டீச்சிங், அப்புறம் இதே மாதிரி HR, அப்புறம் மார்க்கெட்டிங்கும் என்னோட ஒரு பேஷன். ஸோ இது எல்லாமே என்னோட பேஷனா தான் இருக்கும்போது சரி ஏன் நான் அப்பவே எனக்கு லெக்சரரா போகணும்னு ரொம்ப ஆசை. பட் என்னோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீ முதல்ல கார்பரேட் வேர்ல்ட்ல போய் அங்க கத்துக்கோ. ஓகே, அங்க கத்துட்டு நீ எப்ப வேணாலும் இந்த டிரான்சிஷன் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா நீ ஒரு கார்பரேட் மெட்டீரியல், அப்படிதான் என் HOD மேம் சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. யூ கோ, யூ லேர்ன் அண்ட் தென் மேபி நீங்க ஷிஃப்ட் ஆனோம்னா ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல சும்மா ஒரு ரொம்ப ப்ரெப் பண்ணிலாம் எழுதல. நீங்க செட் எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இட்ஸ் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் லெக்சரர்ஷிப். சோ குவாலிஃபைட் லெக்சரர்ஷிப்னு ஒரு கவர்மெண்ட் இது. சோ எக்ஸாம் நான் அது லைக் ரொம்ப ப்ரெப் பண்ணி எழுதல. பட் நான் சும்மா கேஷுவலா போய் எழுதிட்டு வந்தேன். ஐ காட் செலக்டட் அண்ட் ஐ காட் குவாலிஃபைட். சோ ஒரு நல்ல விஷயமா எனக்கு அது இருந்துச்சு. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள எப்பவுமே இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே என் மைண்ட்ல வச்சிருந்த ஒரு விஷயம். நான் எவ்வளோ லைக் எந்த அளவுக்கு எனக்கு ஏஜ் ஆனாலும் சரி நான் வந்து படிக்கிறத ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. அது ஏன் எனக்குள்ள அது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த கண்டினியூஸ் லேர்னிங்ன்றது எனக்கு அப்போதுல இருந்தே இருந்த ஒரு விஷயம். சோ நான் என்ன ஒர்க் பண்ணிட்டே இருந்தா கூட நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். நான் MBA முடிச்சுட்டு PGD HRM பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக்ல வந்து MPhil முடிச்சேன் அண்ட் B.Ed ஆல்சோ பண்ணேன். சோ என்னுடைய ஆப்ஷன்ஸ் வந்து லைக் தோ ஐ வாஸ் நாட் வெரி ஷுர் அட் தட் டைம். அதாவது அந்த சின்ன பிரேக்ல வந்து வாஸ் நாட் வெரி ஷுர் நான் எந்த சைட்ல போவேன்றது எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும்ன்றது என் மைண்ட்ல இருந்துட்டே தான் இருந்துச்சு.
ஸோ லைக் இப்படி இந்த கட்டத்துலதான் வந்து லைக் நம்ம கோவிடும் வந்தது. ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தோம். நான் நிறைய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அது எல்லாமே அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, ஸோ பேசிக்லி என்னோட பேக் ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஐ வாஸ் இன்டு ஹெச்ஆர் தான் கம்ப்ளீட்டா. ரெக்ரூட்மெண்ட், அப்புறம் இன்டர்வியூஸ், அது என்னோட பேஷன். ஆன்போர்டிங்ல தான் என்னோட லைக் மை எக்ஸ்பர்டீஸ் லைஸ் ஆக்சுவலி. ஆன்போர்டிங் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான். யா, ஆன்சர் யுவர் க்வெஸ்சன் இதுதான். சூப்பர். ஸோ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கோவிட் பீரியட்ல யூ ஆர் நாட் வர்க்கிங் எனிதிங், ரைட்? ஜஸ்ட் இல்ல சுத்தம் அதுக்கு முன்னாடில இருந்தே நான் பிரேக்ல தான் இருந்தேன். பிகாஸ் ஆஃப் மை செகண்ட் டாட்டர் பிரேக்ல இருந்தேன். பட் கோவிடோடைய அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப வந்து முடிச்சிட்டேன், பிஎட் முடிச்சிட்டேன். ரொம்ப சீரியஸா என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அதாவது சமைக்கும் போது கூட இதுதான் யோசிப்பேன். எப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்யலாம். ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ போஸ்ட் கோவிட் பாத்தீங்கன்னா ரிமோட் ஜாப்ஸ் லைக் ரொம்ப யார் வேணாலும் வந்து ஈஸியா ஜாயின் பண்ணலாம். இப்ப வந்து இந்த ஒர்க்ஸா இருக்கட்டும், ரிமோட் ஜாபா இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் லைக் 10-fold now, right? The opportunities are like available all over the world. நீங்க வீட்ல இருந்து எங்க வேணாலும் ஒரு ரைட் நம்ம கரெக்டான அந்த கைடன்ஸ் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் என்ன வேணா இப்ப பண்ணலாம். அந்த ஆட்டிடியூட் இருக்கணும், பேஷனும் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கணும். பட் அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் பிரிட்டி லிமிட்டட். ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும்னா கூட ரொம்ப கஷ்டம். நான் ஆன்லைன்ல தான் ஐ டிட் மை ட்ரெயினர் சர்டிபிகேஷன் ஆஸ் வெல். அதே அந்த பிரேக்லயே பண்ணதோ, ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது பண்ணதோ எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ வாஸ் டூயிங் தட் ஆல்சோ. அந்த சர்டிபிகேஷன் ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ்ல இருந்து தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த பீரியட். ஐம் டாக்கிங் அபௌட் ப்ரீ கோவிட் பீரியட். ஓகே, ப்ரீ கோவிட். யா, சோ அந்த ஃபியூ மந்த்ஸே வந்து பாத்தீங்கன்னா கோவிட்க்கு முன்னாடி வாஸ் வெரி சீரியஸ் அபௌட் இட். சோ ஃபைனலி லைக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த லாக்டவுனுக்கு ஒரு 10 ஐ திங்க் ஒரு மந்த் பேக் ஆர் சம்திங் நான் வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். பிகாஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா டே கேர் எல்லாம் இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். ரொம்ப பெரிய ஆப்ஷன் எனக்கு இல்ல. ஐ லிவ் இன் a very small town. ஓகே, சோ பட் காட்ஸ் கிரேஸ் அந்த பீரியட்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. நல்ல டே கேர்ஸும் பக்கத்துல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஐ ஸ்போக் வித் மை ஃபேமிலி. இந்த மாதிரி நான் ஐ புட் ஹர் இன் த டே கேர். மை எல்டர் டாட்டர் வாஸ் கோயிங் டு ஸ்கூல். சோ ப்ராப்ளம் கிடையாது. இவளை மட்டும் ஐ புட் இன் டே கேர் எல்லாம் பேசி அண்ட் தே வர் ஆல் ஓகே. அவங்களுக்கு தெரியும் இவ எப்படினாலும் ஷீ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஹர் கெரியர்னு சொல்லிட்டு. சப்போர்ட் கம்ப்ளீட்டா இருந்தாலும் அவங்களால யாரும் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். என்னோட இன்லாஸும் சரி, ஹஸ்பண்டும் சரி, he is also working 9 to 7, 9 to 8 பாவம். So 6 days a week அவங்களாலையும் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இருக்க முடியல. But this was the option and we okay அப்படின்னு சொல்லிட்டு. So next என்னோட question எங்க இருந்துச்சுன்னா, சரி நம்ம வந்து டெசிஷனுக்கு வந்துட்டோம். சரி பாப்பாவை வேணா நம்ம வந்து டே கேர்ல போடலாம். But what should I do next? நான் வந்து கார்பரேட் ஜாப் போவா, கம்ப்ளீட்டா ஹெச்ஆராவே போயிடலாம், இல்ல எங்க ட்ரெயினரா ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ட்ரெயினரா. ஏன்னா ஹெச்ஆரா ஒர்க் பண்ணும்போது சும்மா ஒரு it was like an add on for me. நான் வந்து கம்பெனிஸ்ல ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து யூஸ் டு அவங்கள கான்ஃபரன்ஸ் ஹால்ல கூப்பிட்டு போயிட்டு சும்மா ஆஃபீஸ் எட்டிக்வேட் அந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருந்தேன். I was doing that, but not in a very structured way. I used to go to colleges and சும்மாவே சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பேன், கெஸ்டா கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அந்த பீரியட். இட் வாஸ் நாட் வெரி ஸ்ட்ரக்சர்ட். சோ ஸ்ட்ரக்சரா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டு தான் உள்ள இறங்கணும் நம்ம, ரைட்? சோ இட் வாஸ் லைக் ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்தது வந்து நீங்க அந்த ட்ரெயினர்லாம் முடிச்சிட்டீங்க, உங்களோட எம்பிஏ எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க. சோ எப்ப எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்? என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணும்போதே லைக் இந்த காலேஜஸ்ல வந்து நான் வந்து எஸ்ஆர்எம் அலுமினை, ஓகேங்களா? சோ என்னுடைய மேம் வந்து as part of அலுமினை இது வந்து can you come and take a session for MBA செகண்டோ ஃபர்ஸ்ட் இயரோ கூப்பிட்டாங்க. அண்ட் என்னோட ஆஃபீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்லயும் வந்து there was this when I came in ட்ரைனிங்கான நீட் எனக்கு புரிஞ்சுதாங்க இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஐ ஸ்போக் வித் லைக் அவங்க டைரக்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டயே பேசி ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி, and it was just a fresher actually அந்த பண்ணும்போது. and very good team, very good company. அதனால தான் நம்மளோட fresh ideas accept பண்ணாங்க. I got a very good team. so அங்க வந்து we initiated this. so like Tuesday morning வந்து training இருக்கும். But the first one I kicked off that training and then I monitored the entire process. So a team குள்ளே நடக்கும். Either the head வந்து பண்ணுவாங்க, இல்லனா டீம்ல இருக்கவங்க பண்ணுவாங்க. I'll supported them with everything. Every PPT பண்ணனும், every presentation பண்ணனும். So I worked with anyone who's doing that. I'll be with them. Okay. So இந்த மாதிரி ஒரு initiation அங்க பண்ணோம் அந்த ட்ரைனிங்ல. எனக்கு ட்ரைனிங்ன்றது again as I said it's a passion.
அது வந்து அதோட அது ஒரு தனி ஸ்டோரி. அது ஏன் எனக்கு அது அவ்வளவு பிடிச்சதுன்றது மேபி நான் அது லேட்டரா எப்பயாவது சொல்றேன். பட் இட்ஸ் அ பேஷன் ஃபார் மீ அகைன். ப்ரொஃபஷனா ஹெச்ஆர் தான். ஹெச்ஆர் இஸ் நாட் லைக் ஹெச்ஆர்ல வந்து எல்என்டி இஸ் அ பார்ட்ல. நம்ம வந்து நான் பண்ணிட்டு இருந்தது கோர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், ஆன்போர்டிங், இன்டர்வியூஸ், இந்த சோர்ஸ் பண்றது அதுல ஐ வாஸ் சப்போர்ட்டிங் இந்த salary payroll as well சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளவுதான். பட் ட்ரைனிங் வாஸ் an initiation there. Okay. So அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதும் as I said alumni பார்ட்டா வந்து was invited to give a guest lecture. I think 1 or 2 அத ஜாஸ்தியே பண்ணிருப்பேன். I don't remember now, it's been 10 years. So அப்படிதான் என்னோட ட்ரைனிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. And in my second office it was completely like I was just training freshers. எல்லாருமே புதுசா இருந்தாங்க டீம்ல. So எல்லாருக்கும் நியூ. So I used to just take them. இங்கிலீஷ்லாம் வந்து கத்துக்கிட்டா எல்லாமே வரும். என்னோட கான்செப்ட் அவ்வளவுதான். இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். நம்ம ஸ்கில் எந்த ஸ்கில்லா இருந்தாலுமே சரி லேர்ன் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் போட ரெடியா இருக்கணும். கமிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இருந்தீங்கன்னா எதை வேணா கத்துக்கலாம். ஓகே, அவன் மட்டும் செய்யறானே அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட் அட் ஆல். நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டா டெடிகேட்டடா பண்ணும்போது எது வேணாலும் வரும். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும், கம்யூனிகேஷன், இட் குட் பி எட்டிக்வேட்ஸ், எதுவா இருந்தாலுமே சரி ஒரு நல்ல ஆட்டிடியூட கத்துக்கணும்ன்றதுனாலே போதும். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டூயிங் தேர். ஸோ கூப்பிட்டுட்டு ஐ யூஸ் டு ட்ரெயின் தெம் இன் ஆஃபீஸ் எட்டிக்வேட்ஸ். ஒரு இமெயில் எப்படி எழுதணும், அப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸ்ல எப்படி வந்து பேசணும், ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, இங்கிலீஷ்ல தான் பேச சொல்வேன் என்கிட்ட ஆக்சுவலா அவங்கள. ஆமா, பசங்களெல்லாம் இங்கிலீஷ்ல தான் என்கிட்ட பேசுவேன். நான் வந்து ஆக்சுவலா ரிலீவ் ஆகும்போது they started crying. Literally they cried on in the conference hall. என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு இது என்னால மறக்கவே முடியாத மொமெண்ட் அது. See, power when you train someone, எந்த ஒரு லைக் ரியலி வந்து அவங்க சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட வச்சுட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம அந்த நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இல்ல ஸ்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங் அதோட இம்பாக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் வந்து அது. They literally cried. என்ன நான் ஃப்ரெஷரா வரும்போது நான் நினைச்சே பாக்கல இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சன் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. I'm still in touch with those people வச்சுக்கோங்க, on and off. But yeah, that was my நீங்க ஒரு பார்ட் என்னோட ட்ரெய்னர் ஜர்னிலன்னு கேட்டீங்கன்னா இது. as I said அதான் நான் ரொம்ப வந்து ஃபார்மலா பண்ணது கிடையாது. It was my initiative. I did it because I was passionate about it. Okay. So that was during work. So இது முடிஞ்சோனே இந்த ரீஸ்டார்ட்னு திங்க் பண்ணும்போது again I was like contemplating. நான் வந்து சர்டிஃபிகேஷன் முடிக்கல அப்போ. So சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டேன். ட்ரெய்னர் சர்டிஃபிகேஷன் முடிச்சாச்சு, எம்ஃபில் முடிச்சாச்சு, பிஎடும் முடிச்சாச்சு. So யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்ப்பரேட் ஜாபா. உங்க பேரை விட நீங்க வாங்கின பட்டங்கள்ல நிறைய இருக்கும் போல இருக்கு. ஐயோ, என் அக்காவது கேட்டீங்கன்னா இன்னும் அது பெரிய லிஸ்டே போகும். அவங்க ஒரு ப்ரொஃபசர். ஃபேமிலில அவங்களும் அப்படி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க என் ஃபேமிலில. எதனோ தெரியல, படிச்சுட்டே இருக்கோம். Anyhow, so அதுதான் I was saying corporate. The next option of course lecturer. எனக்கு அது இல்லன்னா ட்ரெய்னரா போயிடலாம். அண்ட் கூட இருக்கிறவங்கலாம் ரொம்ப என்ன பத்தி ரொம்ப கேர் பண்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன பயம்னா குழந்தைங்க இருக்காங்க. சோ லைக் கூடனா இமீடியட் ஃபேமிலி சொல்லல, சில நல்ல உள்ளங்கள் அவங்க எல்லாம் வந்து ஏன் நீ டீச்சரா போக கூடாதா அந்த மாதிரி. எனக்கு தெரியும் நான் டீச்சிங் பண்ணேன்னா அவ்வளவு அது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லுங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல பொறுமை இருக்கணும். அது வந்து எனக்கு டீச்சர்ஸ் மேலாம் அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட். என் லைஃப்ல வந்து டீச்சர்ஸ் ஹவ் டன் ட்ரெமெண்டஸ் இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லணும். சோ அதனால எனக்கு அந்த இதுல ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு இது இருக்கு. பட் லெக்சரர்ன்னும் போது அந்த சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் நான் எம்ஃபில் படிச்சதுனால அந்த சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். எனக்கு அந்த என்விரான்மெண்ட்டும் புதுசு கிடையாது. சோ ஐ வாஸ் லைக் வெரி கான்ஃபிடென்ட் நம்மளால அங்க ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்திலயும் எனக்கு மேஜரா தடையா இருந்தது என்னன்னா not the opportunities. So once நான் வந்து இந்த மாதிரி தேடுறேன்ட்டு the first thing யாரா இருந்தாலுமே சரி, நீங்க ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் எடுத்து குவாலிஃபிகேஷன் வைஸும் ஸ்கில் வைஸும் நீங்க கொஞ்சம் உங்களை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது உங்க இமீடியட் சர்க்கிள்ல தான். ஓகே, இந்த மாதிரி நான் தேடுறேன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, இட் குட் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய கொலீக்ஸா இருக்கட்டும். I was blessed. I am blessed actually. அப்பவே வந்து I got 2 to 3 interviews for HR. ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் சிட்டி. As a very small town, commute எனக்கு 1.5 hours ஆயிடும். Just go and come. So that was இப்போ ரிமோட் மாதிரி அப்போ கிடையாது as I said. So I was very sure corporate வேண்டாம்.
ஏன்னா என்னதான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட், ஓகே இட்ஸ் அ வெரி லைக் அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க் தான். பட் ஆனா ப்ராக்டிகலி இட் டிடன்ட் சூட் மை அட் தட் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். அது எனக்கு சூட் ஆகல. So next lecturer, there was my என்னோட கசினே ஒருத்தவங்க லெக்சரரா இருக்காங்க. My sister itself is a professor actually. So அது அந்த மாதிரி அதை விட எனக்கு என்னோட ஹெச்ஓடிஸ் அவங்க கூட எல்லாம் I was always in touch. So when they know that I was in the market, they were like immediately 2 பேர் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூக்கு நீ போ அப்படின்னு சொன்னாங்க. Go, there is an opportunity, you go and attend and come. I will not recommend for anyone, but நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. I felt அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை, I felt very happy. So I told my husband and all, okay, நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். Okay, let's see if it's a good opportunity, we'll make it work அப்படின்னாரு. husband was very encouraging. நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. என்னோட இவங்களும் சரி, இன்லாவும் சரி, அவங்கள அம்மா தான் நான் கூப்பிடுவேன். அவங்களும் சரி, இல்ல நீ போயிட்டு வா, பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னா. so happy, எல்லாம் செமையா போகுதுன்னு. அப்ப போட்டாங்க லாக்டவுன். I still remember standing in the balcony, in my mom's balcony actually. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஐயோ. ஏன்னா என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, the USல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலி லாக்டவுன் ஆஃபிஷியலா இந்த கம்ப்ளீட் லாக்டவுனுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பிரைமரிக்கு வந்து 1 week முன்னாடியே லீவ் விட்டுட்டாங்க. So what I did was I took my girls to my mom home. I thought okay, I'll stay there. லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம இங்க நோட் பண்ணோம் என்னன்னா, மோர் தென் கெரியர், மோர் தென் லைஃப், நமக்கு எல்லாமே வந்து ரெகுலர் லைஃப் ஐம் டாக்கிங் அபவுட், நமக்கு எல்லாமே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இது என்ன நடக்குதுன்னு தெரியல, ரைட்? சோ அது செட்டில் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. So my husband was like, first நீ வந்து எனக்கு அது கேட்டு நான் ரொம்ப அழுதேன். பட் அதையும் தாண்டி இது என்ன வைரஸ், இது என்ன ஒண்ணுமே நமக்கு புரியல. இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல ஒரு பர்சன், ஆமா, அது சிங்க் ஆகுறதுக்கே டைம் எடுத்துச்சு. ஓகே, சோ my husband said you stay back, நீ அங்கே இரு, நான் இங்க இருக்கேன், you stay with your mom and dad, நமக்கு செட்டில் ஆனோடனே I'll come and take you back அப்படின்னு சொன்னாரு. I was like okay. ஒரு 2 வாரம் இதெல்லாம் அப்படியே இதாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. 2 weeksல ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இது வந்து இப்போதைக்கு முடிய போற ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா we read reports, we read what's happening in the world as well. இது என்னமோ இப்போ செட்டில் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கெரியர் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சோ இந்த பார்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அவங்க வந்து என்னோட யங்கர் சிஸ்டர் தான், மை கசின் சிஸ்டர். she was always been in my journey. அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தெரியும். when I was sharing this with her, she told me, why don't you start a YouTube channel, Chechi? Super. It's like YouTube channel na you do something, Chechi. You what is your passion? It's like அப்ப எனக்கு கம்ப்ளீட்டா சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் தான். It's like இல்ல எனக்கு ட்ரைனிங் பிடிக்கும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் பிடிக்கும்ல. So you do something related to that அப்படினாங்க. ஒரு ஐடியாவும் கிடையாது, எதுவுமே தெரியாது. I was like content மட்டும் வச்சு ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டேன். that didn't take off at all. But அது ஏன் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன்னா, that actually was the first time when I started something on my own. Okay. So இதுவரையும் நான் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது. Okay, so it's like learning and updating myself, upskilling myself, right? இது மட்டும் தான். அதுவும் இங்க ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது, டார்கெட்டடா கிடையாது. It was like I did MPhil. Why? Because maybe when I go to become a lecturer or something, and MPhil எனக்கு யூஸ் ஆகும், right? நான் B.Ed பண்ண ரீசனும் வந்து if I go to any school, that would definitely be a good qualification factor for me. Train the trainer certification அப்படிதான் நான் பண்ணேன். Again, what has happened, I've upskilled, but there is no target here, there is no goal here, there is no clear path here. எதுவுமே இல்ல அந்த பீரியட்ல. பட் இந்த ஒரு யூடியூப் சேனல், though it didn't take off at all, சுத்தமாவே, but the thing is I started something on my own. So நான் வந்து like, and she asked me to start a LinkedIn account. அண்ட் அது வந்து ரொம்ப கேஷுவலா பண்ணேன் நானு. அவங்க சொன்னாங்க LinkedIn ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் LinkedIn was a different world. It was not like any social media platform நான் இருந்தது. நான் இன்ஸ்டாலாம் ஆக்டிவ் கிடையாது. மேபி நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட். பட் ஃபேஸ்புக் ஓகே ஓரளவுக்கு, லைக் ரொம்ப வந்து ஐம் நாட் தட் மச் இன்டு சோஷியல் மீடியா இருப்பேன், ஓரளவுக்கு ஆக்டிவ். தட்ஸ் இட். அண்ட் LinkedIn was something I really like. இனிஷியலா எனக்கு ஒண்ணுமே புரியல. தென் ஐ ரெட் கான்டென்ட், லைக் எவ்வளவு விஷயங்கள், ஐ வாஸ் அமேஸ்ட். அதே அகைன் நம்மளோட ஆட்டிடியூட் வச்சுதான் எல்லாமே. லைக் வாட் யூ ஆர் சர்ச்சிங், அது உங்க முன்னாடி வரும். தட்ஸ் வாட். ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் நாலேஜ்.
அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் டார்கெட்டடா எதையும் நான் மைண்ட்ல எடுத்துட்டு வரல. பட் லிங்க்டின் வாஸ் டிஃபரெண்ட். ஐ ஸ்டார்டட் மை அக்கௌண்ட் தேர். தென் செகண்ட் இம்பார்ட்டன்டான ஆஃப்டர் லிங்க்டின் தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். அது ரீசன் என்னன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெரியர் நம்ம எல்லாருமே வந்து ஐ வுட் சே 70% ஆஃப் அஸ் வந்து என்ன குரூப் எடுக்கிறோமே தெரியாம எடுத்திருப்போம் எந்த காலேஜுக்கு போறோம்னு தெரியாம என்ன கோல்னே தெரியாம நம்ம பாட்டு ஏதாவது எடுத்துட்டு that's what we have done most of us. Maybe I could be wrong, but நான் பார்த்த வரையும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஜர்னியா தான் இருக்கு. நான்லாம் அப்படிதான், எந்த காலேஜ்ல தெரியாது, ஏதோ நேருன்னு இருந்துச்சு காலேஜ் வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு எடுத்ததான். அதுதான் எல்லாருமே அந்த மாதிரி தானே. நம்ம லைக் நானும் அப்படிதான். நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. கரெக்ட். அதான் நானும் வந்து மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா எங்க வீட்ல இல்ல ஹெச்ஆர் எடுத்தாங்க. பட் தோ ஐ லவ் ஹெச்ஆர் எவென்ச்சுவலி அது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அந்த பிராண்டிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். அது அதுதான் சொல்றேன். எல்லாரும் வந்து நம்மள அது 9th ஸ்டாண்டர்ட்லாம் ஐ வாண்டட் டு பிகம் a journalist அப்படியே மைண்ட மாத்திட்டாங்க. It happens, right? So அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல என்ன யோசிச்சேன்னா ட்ரைனிங் எப்படியும் நம்ம ட்ரைனிங் ரிலேட்டடா ஏதோ பண்றோம். கெரியர் கவுன்சிலிங் ரிலேட்டடா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நிறைய இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு அதுக்கு சர்டிபிகேஷனுக்கு. சோ நான் நேரோ டவுன் பண்ணது லைக் ஒன் ஆஃப் த லீடிங் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. அவங்களோட நேரோ டவுன் பண்ணி there was a 4 days workshop. அது பண்ண நானு பிகாஸ் ஆஃப் கோவிட் ஒன்லி அது ஆன்லைன்ல நடந்துச்சு. ஓகே, ஏன்னா நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. சோ தட் இஸ் a good thing. அந்த ஒரு விஷயம் குட் திங் என்னன்னா எல்லாமே ஆஃப்லைன்ல அங்கங்க பிளேசஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆன விஷயங்கள் இப்போ ஆன்லைன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா தெரியற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இந்த ஒர்க் ஷாப் பத்தி தெரிஞ்சது. அண்ட் they were doing it online. So I spoke with them. எல்லாமே இந்த இதுல நடந்தது, லாக்டவுன்ல நடந்ததுதான். அவங்க கிட்ட பேசினேன். ஐ வாஸ் ஓகே. நான் நினைச்ச விஷயங்கள், அதாவது ஒரு கரெக்டான கோர்ஸ் எடுக்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி அகைன் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. பட் எஸ், ஐ டிட் தட் ஒர்க் ஷாப். 4 days வந்து பாத்தீங்கன்னா இட் ஃபெல்ட் சோ ரியல் ஃபார் மீ. மைண்ட்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. நம்ம வந்து இந்த பண்ணணும், நம்ம அது பண்ணணும், என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தது. எதையுமே வந்து நான் ஐ டென்ட் ஸ்டெப்பா நான் எடுக்கவே இல்லை. பட் அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்பார்க், இல்ல ஸ்ரீதேவி யூ கேன் டூ இட், ஓகே உன்னால முடியும். நீ வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 10 ஸ்டூடெண்ட் அப்புறம் 12 ஸ்டூடெண்ட் கைடன்ஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு 1 day மட்டும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அப்படிதான் இருந்துச்சு அது. ஆனா எனக்கு என்னன்னா என்னமோ நான் ஒரு 2 பசங்களுக்கு கவுன்சில் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. என்னுடைய பேஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ரியலைஸ் பண்ணேன். ஐ வாஸ் குட் அட் guiding coaching working professionals, right? And இதே இந்த பார்ட் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயமா ஆச்சு. மை சிஸ்டர் வாஸ் ஆன் அ பிரேக். அவங்க பிஹெச்டி ஃபைனல் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்களும் லாக்டவுன்ல தான் அவங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு. ஆல் தட் ஃபைனல் வைவ் அண்ட் ஆல். ஸோ முடிச்சுட்டாங்க. ஷி ஹாஸ் டு கெட் பேக் டு ஹர் இது ஜாப் தேடணும். அப்ப வந்து நீ ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி கொடுனா, நீங்க ஒரு ஹெச்ஆருக்கு தெரியும், ஹெச்ஆர்ன்ற ஒரு பேர் இருந்தாலே ரெஸ்யூம்னா அந்த ஃபேமிலியில நீ தான் அப்டேட் பண்ணணும். யாரா இருந்தாலும் ஓகே தான் கொடுப்பாங்க. மை சிஸ்டர் வாஸ் லைக் கேன் யூ அப்டேட் தி ரெஸ்யூமே? வாஸ் லைக் ஓகே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ரெஃபர் பண்ணாங்க. மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்சோ இந்த டிரான்சிஷன் அட் தட் டைம். அவரும் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னாரு. சரின்னு பண்ணி கொடுத்தேன். அண்ட் தென் அகைன் அவரும் ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணாரு. இட் வாஸ் லைக் என்னடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ பாத்தீங்கன்னா பேரலா விஷயங்கள் நடக்குது. இந்த ஒர்க் ஷாப்போட லேர்னிங்ஸ் எனக்கு அதோடைய ஒரு தாக்கம் அதுதான் நான் சொல்லணும். That was also with me and I was doing resumes as well. And LinkedInல நான் இருந்ததுனால LinkedIn profile creation, LinkedIn பத்தின சில பேசிக்கான விஷயங்களும் எனக்கு தெரியும். கவர் லெட்டர்ஸ் பத்தியும் எனக்கு தெரியும். Okay. So நான் யோசிக்கும் போது and again ஒரு 2 கவுன்சிலிங், அதாவது I didn't try it right away. பட் நான் என் வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் த்ரூ ரெஃபரல்ஸ் என்னோட ஹஸ்பண்டோட தெரிஞ்சவங்க அவங்க ஒரு 2 பசங்களுக்கு ஐ டிட் கவுன்சிலிங் and I realized that's not my cup of tea. Okay. It's not something that I was like interested or like I was really அதுக்கு தனி ஸ்கில் வேணும். being a counselor அதுக்கு தனி ஸ்கில் வேணும். I was like I don't think that I'm the right fit there அப்படின்னு எனக்கு அந்த டெசிஷன் அப்போ வந்துருச்சு. பட் இந்த பாயிண்ட்ல வந்து I was ready to try everything. ஓகேங்களா?
சோ நான் என்ன பண்ணேன், இந்த சர்டிபிகேஷன் முடிச்ச உடனே நான் வந்து லிங்க்டின்ல ஆக்டிவா இருந்தாலும் வாஸ் ஆக்டிவ் இன் FB as well. உங்ககிட்ட சொன்னேன் ரொம்ப பார்ஷியலா. I did this ஒரு சின்ன போஸ்ட் போட்டேன். once I got the certificate I was very happy. எனக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடும். I was like I put like I did the certification from this so and so இதுன்னு சொல்லிட்டு I put a post. Surprisingly என்னோட பழைய of course FB ல வந்து நம்மளோட old colleagues, ஆமா old friends ஆங்க 10 15 வருஷம் முன்னாடி எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீதேவி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹாப்பி, வா சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தேன். வித்தின் 2 days வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 important calls வந்துச்சு. ஒன்னு வந்து என்னோட எக்ஸ் கொலீக், ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட், he moved to UAE actually. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, ஸ்ரீதேவி I am looking for a transition, okay, so can you prepare my resume, அதுக்கு முன்னாடி I would require your guidance, நான் நெக்ஸ்ட் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. I was like okay அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது one of my friend who was my MBA mate, அவங்க I know her well, close friend கிடையாது but I know her. அவங்க என்ன ரீச் அவுட் பண்ணிட்டு she said ஸ்ரீதேவி I am also in a transition now, எனக்கு எல்லாமே நீ தான் பண்ணணும், like from A to Z வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். I was like see நான் ஹானஸ்டா சொல்றேன், நான் இப்பதான் சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்டாவே இருப்ப அப்படின்னு சொல்லும் போது she was like அவங்க சொன்னது என்னால மறக்க முடியாது. see I've seen you in college, நீ எவ்வளவு டெடிகேட்டட்னு எனக்கு தெரியும், நீ எப்படி படிப்பன்றது எனக்கு தெரியும். சரி அவ்வளவு சூப்பரா படிக்க மாட்டேன் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க வந்து லைக் I was not in a top like top 5 குள்ள வருவேன், that's it, ஓகேங்களா. I'm talking MBA like so she was like நீ ஆனா டெடிகேஷன் அது இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்தா 3 books எடுத்து படிப்போம் நாங்க, அந்த மாதிரி தான். I love that actually. It's not for the marks I read, it's always about the knowledge for me. So she knows it very well. அவங்க என்ன பாத்துருக்காங்க. And she said like see the point being நீ வந்து லைக் எனக்கு தெரியும் நீ வந்து டெடிகேட்டடான பர்சன், எவ்வளவு ஹார்ட் ஒர்க்னு எனக்கு தெரியும். I want எனக்கு வந்து இது ஒரு ட்ரஸ்ட் பண்ற ஒரு பர்சன் கிட்ட தான் நான் கொடுக்கணும், and you are the right person ன்னு சொன்னாங்க. I remember it again, மாடியில நடந்தது என் மாம் வீட்ல. The conversation happened like through phone. Okay, chalo, this is what she said, chalo, right, let's do this, give me your bank details. And that's what she told me. And yeah, and I was not very sure how to price it, edume எனக்கு தெரியல. So அந்த workshop பண்ண அந்த கம்பெனியோட அந்த எடுத்தவங்க கிட்டயே நான் பேசினேன், how should I price it. And she was very happy for me as well. She booked a first client அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான நேமும் எனக்கு தெரியல, நான் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்றதும் எனக்கு தெரியல, ப்ராசஸை தவிர்த்து. ஓகேங்களா. So what I did for her was I helped her with the resume and the interviews, அப்புறம் இந்த LinkedIn இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து I was helping her. Okay, this is what happened. Parallelly என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா I was doing this. So I did a session for him and I did like his resume as well. இங்க ஒரே ஒரு சின்ன சாரி ஃபார் இன்டரப்ஷன். சோ இப்போ வந்து so far நீங்க வந்து HR ஆ இருந்தீங்க, you have a 6 years இந்த career journey இருந்துச்சு. So இப்போ நீங்க you just wanted to start something on your own, but உங்களுக்கு வந்து you don't know what, but அங்க இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. So இப்போ are you clear உங்களுக்கு இந்த டயத்துல, in that time you are clear, okay it might be the entrepreneurial thing நம்ம பண்ணலாம்ன்றலாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருந்துச்சா, இல்ல you had nothing in your mind? இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா I just wanted to try. ஓகேங்களா, அவ்வளவுதானே தவிர்த்து இன்னும் நான் ஃப்ரேம் ஒர்க்கோட பேசிஸ்குள்ள போகவே இல்லை. ஓகேங்களா, அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் சரி, நான் எந்த ஒரு லைக் ஐ டென்ட் ஹாவ் எனி கிளியர் ட்ரை பண்றதுன்னா இந்த ஸ்பார்க் எனக்குள்ள வந்துருச்சு, தட் ஐ நீட் டு டூ சம்திங் ஆன் மை ஓன். ஓகேங்களா. அண்ட் இதுவரையும் நானும் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் இருந்தேன். லைக் எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் பேக் டு தேர் கெரியர், நம்ம ஏதாவது பண்ணணும் அதுதான் இருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட்ல. என்ன பண்ணணும்ன்ற கிளாரிட்டியே இருக்காது. ஓகேங்களா, நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். பட் வாட் ஐ டிட் வாஸ் ஐ வாஸ் ட்ரைங் அவுட் திங்ஸ். ஐ டென்ட் ஸ்டாப் மை செல்ஃப், ஐ வாஸ் ட்ரைங் அவுட் திங்ஸ். லைக் அது யோசிச்சுட்டே நான் இல்ல, இந்த பார்ட்ல இந்த பீரியட்ல வந்து ஸ்டார்டட் டூயிங் திங்ஸ். ஆமா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். So again what has happened is in the lockdown எல்லாம் முடிஞ்சிருச்சு, I had to go to my home. And so என்னாச்சு, LinkedInல I was like active, content போட ஆரம்பிச்சேன். And I started getting leads. Okay. So என்னோட ஒரு ப்ராப்பர் கிளையண்ட் ஒருத்தர் வந்தாரு. ஃபர்ஸ்ட் அதாவது without any friends எல்லாம் இல்லாம லைக்
Complete a stranger he was. Completely stranger. Super. Still I'm in touch with that person actually. And I completely revamped his resume. He can't even believe it. I still have that message. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னோட இது. அகெயின் தேங்க்ஸ் டு கோவிட், லைக் தேங்க்ஸ் டு அஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மட்டும்தான். வாட் ஹேப்பன், லாட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் வேர் ஃப்ரீ. எதெல்லாம் பிரைஸ்டா இருந்துச்சோ திடீர்னு எல்லாமே கொஞ்சம் லைக் ஃப்ரீ ஆயிடுச்சு. சோ நான் என்னோட கசின் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்கதான் எனக்கு ஒரு ரெஸ்யூம்க்கு ரைட்டிங் கோர்ஸ் வந்து அனுப்பி விட்டாங்க. சோ அதை நான் சும்மா பேசிக்ஸ் மட்டும் அதுல எனக்கு படிச்சேன். நானு படிச்சுட்டு அகைன் ஐ ரியலைஸ்ட் certification alone is not going to give you all the knowledge. நீ நாலேஜ வந்து தேடணும். ஓகே, ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கம்ப்ளீட்டா தேடணும். சோ நான் வந்து ஐ வாஸ் லைக் அதோட ரிசோர்சஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். பழைய புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் லைக் என்னென்ன பிடிஎஃப்ஸ், இ புக்ஸ் என்ன கிடைக்குதோ என்னோட கம்ப்ளீட் ரிவால்வ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்யூம் ரைட்டிங்ல மட்டும்தான் இருந்துச்சு. என் கிராஃப்ட எந்த அளவுக்கு நான் பெட்டர் ஆக்கணும், எவ்வளவு நான் என்ன வந்து எக்ஸ்பர்ட் ஆக்கிக்க முடியும் இந்த ஃபீல்ட்ல அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு ஜோன்ல போக ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் லைக் சோ மச் இன்ட்ரெஸ்டட். ஒரு ப்ரொஃபைல நான் ஆரம்பிச்சேன்னா இட் வில் டேக் மீ அட்லீஸ்ட் 2 days டு ஃபினிஷ் இட். ஸோ இட் வாஸ் லைக் தட். அந்த ஒரு ரஷ் எனக்கு பிடிச்சது. ஐ வாஸ் சோ பேஷனேட் அபவுட் இட். இதுதான் நடந்தது. அண்ட் அகெயின் ஐ கேம் பேக் டு மை ஹோம். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா there was a real challenge. What happened, ivlo naal I was at my mom home, so support was there. Here there was no support. Okay, and in the period is very crucial for me. ஏன்னா I was getting lot of references, leads வர ஆரம்பிச்சது. like leads from like other sources வர ஆரம்பிச்சிச்சு. so leads நிறைய வர ஆரம்பிக்குது. and resume-க்குன்னு வரவங்களோட பாத்தீங்கன்னா அவங்க கோச்சிங்க்கும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. so this is where I did one thing that actually kind of changed my outlook. okayங்களா, but when it comes to restart. so what I did was I sat and I did one ஒரு framework ஒன்னு ரெடி பண்ணேன் நான். அந்த framework தான் வந்து பாத்தீங்கன்னா like okay, we decided okay we are not going to go for a job. okay, ஒரு 9 to 5 job நம்ம போல, நம்ம ரிமோட் அந்த மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ரிமோட் ஒர்க்கிங் ஜாஸ்தியானதுனால my good friend, she offered me a job in her company itself. But I didn't want to take it up because I know that I can do something here. I have the control over my time, right? Correct. so it's when you build something, அது ஒரு நல்ல ஃபீல். அது எனக்கு அதோட டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு. I didn't want to leave it. and அப்பதான் இந்த ஃப்ரேம்வொர்க்கை நான் உட்காந்து போட ஆரம்பிச்சேன். ப்ராக்டிக்கலா ரியலிஸ்டிக்கலா ஹவ் ஐ கேன் கெட் பேக், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். அண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு வருஷத்துல பெர்ஃபெக்டட் இட்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பட் தட்ஸ் வேர் இட் ஸ்டார்டட் ஃபார் மீ. அதாவது அதுல ஒரு பார்ட் இருக்கும் வேர் யூ ரியலிஸ்டிக்கலா நம்ம லைக் வேர் டு வி ஸ்டாண்ட், நமக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கு, நம்ம லாஜிஸ்டிக்ஸ் என்ன, நம்மளால வெளியே போயிட்டு வர முடியுமா, ஓகே, இல்ல நம்மளால வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ண முடியுமா. அதாவது எதெல்லாம் வந்து நம்ம ஹிண்ட்ரன்ஸா பாக்குறோமோ, ரைட், எதெல்லாம் வந்து நம்ம ஐயோ நம்ம வெளியில போக முடியல அதனால நான் வேலைக்கு போல, அப்படி இருக்க கூடாது. உங்களால வெளியில போக முடியலையா, அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஓகே, அதுக்கு என்ன சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் பண்ணணும். எனக்கு this is a I would say it's a challenge because I live in a very small town. commute வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். again I'm blessed with a family where they are really supportive as in இப்ப நான் 2 மணி வரையும் உட்கார்ந்து ஒர்க் பண்றேன்னா they morning என்னால sometimes if I'm late to get up my husband will take over. okay, so support is there, so that's my boon அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு ஒரு அந்த சேலஞ்சஸ் என்ன, பிராக்டிக்கலா என்ன, அந்த சேலஞ்சஸ வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்யூஷன், ஓகே. சோ அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் திங்ஸ். உட்காந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைரியில உட்காந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங், இது இப்படி இருக்கு. அதே மாதிரி அந்த டைம்ல எனக்கு என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா, மை கிட்ஸ் வேர் அட் ஹோம், they were not at school. I'm getting a lot of calls. நிறைய கால்ஸ் வருது. லைக் ரீஸ்டார்ட், நான் இவங்க லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், அவங்களுக்கு நான் ரீஸ்டார்ட் ஜர்னி ஹெல்ப் பண்ணேன். she started referring me people. so என்னோட ஃப்ரெண்ட் அவங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளைண்ட் தட் ஐ ஹெல்ப், ஃபர்ஸ்ட் கிளைண்ட், he started referring. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். he got an EY actually. he was so happy. லைக் அவரு ரெஃபரல் மேல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அகெயின் ஒன் ஆஃப் மை லைக்
இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு விஷயமும் நடந்தது. இது எனக்கும் ஒரு லேர்னிங்கிறதுனால என்னுடைய கிராஃப்ட் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகே, அதையும் நான் ட்ராக் பண்ணணும்ல. கரெக்ட், கண்டிப்பா. ஆமா, அப்போ வந்து ஐ ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் ஹோம் as well. So it's a challenge for me. I was not able to give my 100%, but எனக்கு தெரியும் I need some time to work on my business as in basics process set பண்ணனும். I needed that time. And கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு ஸ்கூல் எல்லாம் திறக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. Yeah, அப்போ வந்து it was like crazy. Night உட்கார்ந்து I'll work again, morning I'll get up, take care of my kids, and I'll learn something. Learning was always till today I do that. Spend at least 5 minutes reading a blog. Okay, so அந்த மாதிரி அப்ப வந்து ஜாஸ்தி ஏதாவது ஒரு e-book, ஏதாவது ஒரு புக், ஆர்டிகல்ஸ் நிறைய படிப்பேன். I started writing articles as well. நான் படிச்சது எல்லாமே ஒரு blog ஃபார்ம்ல எழுத ஆரம்பிச்சேன். அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய client queriesம் வர ஆரம்பிச்சிச்சு. So I was not sure what to do, but I know I've listed out that as my challenge. அதோட சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கும் போது I took a decision. அது கன்வென்ஷனலா யாரும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. I don't know listeners கூட எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. What I did was I went to my mom home actually. போயிட்டு I settled the kids there and I took my husband for a drive. அவருக்கு தெரியும் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு we actually drove till Chengalpattu actually. Oh, okay. Yeah. So I told my husband, see, like you know how I'm juggling things. நான் வந்து I'm like அப்ப வந்து I was a teaching figure of my daughter as well. வீட்ல அவங்க படிச்சு so I was teaching her as well. So you know like how it was complete chaos actually. There was no streamline, there was no, and I know that I have to set a process illama nothing will go to its next level. So I had to take my business to its next level. ஆமா, நீங்க HR வேற. So அவங்கள நான் சொல்லும்போது I said, see, ஒரு 6 months உன்னால நான் இல்லாம மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவங்கள. Okay. He was like யோசிச்சு like he told me, okay, fine, கொஞ்சம் you, I mean tell me more about it. அதுதான் அவங்களோட first reaction இருந்துச்சு. I told him, see, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு queries வருது, என்னால ப்ராப்பரா வந்து அட்ரஸ் கூட பண்ண முடியல. I think I needed time. First I need to figure out what I'm doing. அது ரொம்ப முக்கியம். So இந்த பீரியட்ல வந்து லைக் யூ நோ ஐ ரியலி நீட் டு கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ். அதாவது அந்த 6 மாசம் வந்து நான் இதுக்குள்ளதான் இருக்கணும். என்னால வேற எங்கேயுமே ஃபோக்கஸ கொடுக்க முடியல. So I asked him that. I told him this is what I wanted to do, right? நான் ப்ராசஸ் செட் பண்ணிட்டேன்னா I think மத்த விஷயங்கள்லாம் it will be much more easier. Correct. And he said okay. And I'm really blessed அந்த விஷயத்துல. இல்ல ஏன்னா நிறைய பேர் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆமா, he said okay. Money, right? So that's what உங்களோட passion, உங்களோட interest அங்க இருக்கும்போது it's really great. You know what, அந்த டைம்ல I didn't monetize much as well. Yes. You know, like people used to bargain where அதெல்லாம் it was very new to business. See, I didn't hire a business coach. I didn't have a proper certification for all this what I'm doing. ஓகேங்களா? So whatever அந்த certification கூட was counseling. First எனக்கு புரிஞ்சதே கவுன்சிலிங் வேற, ட்ரெய்னிங் வேற, கோச்சிங் வேற. ஆமா. So what I was doing was coaching. ஆமா, நீங்க கோச் பண்ணிட்டு கரெக்ட். Yeah, right. So அந்த மாதிரி ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் ரெண்டுமே சொல்லலாம். ட்ரெய்னிங் பிளஸ் கோச்சிங். It was not counseling. True. கவுன்சிலிங்ல சர்டிபிகேஷன் வச்சுட்டு அங்க of course அது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பார்க், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் இன் மை லைஃப். ஓகே, அது I wanted to do. ரெண்டுமே உங்களுக்கு நான் பார்க்கிறதுனா நீங்க YouTube ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா you just did something on your first. Yeah. So both are very important. Yeah, that's what. So he said okay. I asked him, of course நம்ம என்னதான் வந்து like you know சொன்னாலும் like வீட்லயும் அக்செப்ட் பண்ணணும்ல, நம்ம ஃபேமிலிலயும் அக்செப்ட் பண்ணணும். My mom and dad were like really happy. சரி ஏதோ பண்றா. அவங்கள பொறுத்தவரையும் my mom is at home, my dad வந்து அந்த டைம்ல கோவிட்ங்கிறதுனால he was also at home, like everything was shutல. So partially he is into theater business, so அதையும் இன்னும் ஃபுல்லா திறக்கல. he was not into office. So அப்பா தியேட்டர்லாம் திறக்கல, அதுவும் பார்ஷியலா ஷட் ஆயிருந்தது, ஃபுல்லா ஞாபகம் இல்ல. பட் he was at home, அது எனக்கு தெரியும். அக்காவும் வந்து PhD முடிச்சுட்டு I think she was at home. அவங்களும் ஜாப் தேடிட்டு இருந்தாங்க, அக்கா பாப்பாவும் இருந்தா. So it was full house. So பசங்க they'll be taken care of, right? And amma has house help. So
everything was okay. They are ready to take care of the kids at that time. They wanted to support me. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எனக்கு கன்வின்சிங்கே கிடையாது. இட்ஸ் லைக் மம்மி நான் வரேன் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். வேறஸ் இங்க வந்து அஃப்கோர்ஸ் மை இன்லாஸ் லைக் அமேசிங். அவங்களும் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ அவங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு லைக் இன்னும் டெம்பிள் ரன் பண்றாங்க. லைக் ஷீ இஸ் an inspiration for me as well. பட் அந்த பீரியட் இட் வாஸ் எல்லாருமே அது ஒரு ஷாக்கா தானே இருக்கும். நான் இப்படி சொல்றேன். அதுவும் த ரீசன் என்னன்னா வேற ஏதாவது ரீசனா இருந்தா கூட யாரும் எடுத்துக்க முடியும். இவன் என்ன பிசினஸ் பண்றா, இவன் என்ன இப்போ நினைக்கிற இது என்ன சொல்ற நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இட்ஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். எல்லாரும் டக்குன்னு தே மைட் சே ஓகே என்ன குழந்தை வச்சு என்ன இப்படி பண்றேன்னு ஈஸியா இட் கேன் பி வெரி ஈஸிலி டார்கெட்டட் டு women more than men actually. So that is எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ரியலி அந்த இடத்துல நீங்க blessed. ஆமா, I was really blessed. My husband said me, see, you don't worry about that. அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ நான் புரிய வச்சுக்கிறேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. You do this. But 6 monthsல வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. I was like, 6 monthsல வந்துரு அப்படின்னு தான் சொன்னாங்க. But see, though I was not there in my home, he used to come visit every weekend. வந்துட்டாரு, வந்து விசிட் பண்ணிட்டு தான் போனாரு. But it's not a normal decision. It's not a conventional decision. It's not conventional. Correct. So அப்போ பாத்தீங்கன்னா என் மேல எவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஐ ஹேட் டு லைக் ஒரு மினிட் கூட எனக்கு வேஸ்ட் பண்றதுக்கு பிடிக்காது. லைக் அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணது எனக்குன்னு ஒரு செட்டப். அப்போ இது முன்னாடி வரை ஐ வாஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். எல்லா இடத்துலயும் லேப்டாப்பை வச்சுட்டு அதே மாதிரி நான் வந்து லைக் இன்னொரு விஷயமும் நம்ம எல்லாருமே பண்ற மிஸ்டேக், நல்ல செட்டப் வர வரையும் வெயிட் பண்றது. அதாவது லைக் ஒரு நான் வந்து எனக்கு லேப்டாப் இல்ல, நான் லேப்டாப் வாங்கணும், இவ்வளவு நான் வந்து ஒரு சர்டிபிகேஷன் பண்ணா அதுக்கு ஒரு 40,000 நான் வைக்கணும், 50,000 வைக்கணும், அந்த மாதிரி வெயிட் பண்றது. லைக் அது ஒரு செட்டப்காக வெயிட் பண்றது. ஐ டோன்ட் டூ தட். நான் ஒரு 6,000 rupeesக்கு அந்த நம்ம இந்த தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா லேப்டாப் அந்த லேப்டாப்ப வாங்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஐ ஸ்டார்டட். Okay, and then I upgraded my laptop, and I'm not ashamed of it because na work pannit irukavare I had like 2 to 3 laptops as well. Adella poiduchu. I didn't wait for it to get repaired or I need to buy, or appala it was like 50,000-60,000 laptops. I do accept, okay, but now I don't think I can afford it because I want to do this on my own. I didn't ask anyone for like monetary help as well, except for courses alone. My husband கோல்டு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எல்லா டைம்லயும் இந்த லைக் பிராங்கா சொல்லணும்னா ஓப்பனாவே சொல்லணும்னா கோர்சஸ்க்கு தான் ஸ்பான்சர் பண்ணுவேன். It's always been like that. Like MPhil இருக்கட்டும், கோர்சஸ் நிறைய பண்ணிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் அது மட்டும் எனக்கு ஸ்பான்சர் பண்ண. ஆனிவர்சரி வருதா இந்த கோர்ஸ் பண்ண ஆனிவர்சரி கிஃப்ட் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க கோல்ட் எல்லாம் வேண்டாங்க, நீங்க வாங்க இங்க கோர்ஸ் படிங்க சேர்த்துடுங்க. அவ்வளவுதான். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க கரெக்ட் தாண்டி, நான் கோல்டு வாங்கி வச்சு இப்ப என்ன எனக்கு பிரயோஜனம். அப்கோர்ஸ் இட்ஸ் நாட் a small thing. எல்லாமே கோல்டுன்றது பெரிய விஷயம் தான். பட் when she was also interested in restart, சரி நம்மளும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிருக்கலாமேன்ற ஒரு தாட் ப்ராசஸ். அதுல வந்து அந்த வார்த்தை தான் அது. அவங்க என்னோட ஒன் ஆஃப் வெரி மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அவங்க சொல்லும்போது that's what see for me it has always been like that. நான் வந்து அதான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அந்த லேப்டாப்ல தான் பிளாகிங் ஆரம்பிச்சேன். அண்ட் தென் ஐ அப்கிரேடட். எஸ், ஐ திங்க் மை ஹஸ்பண்ட் கிஃப்டட்னு நினைக்கிறேன். ஆமா, தி அதர் லேப்டாப் வந்து எங்க ஆனிவர்சரிக்கு வந்து அவர் கிஃப்ட் பண்ணாரு, ஒரு நல்ல லேப்டாப் கிஃப்ட் பண்ணாரு. பட் அது வரையும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 months கம்ப்ளீட்லி அந்த லேப்டாப்ல தான் நான் ஒர்க் பண்ணேன். ஐ டிடன்ட் வெயிட் ஃபார் ஒரு ஃபேன்சி லேப்டாப். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேலை ஆக்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, நான் வந்து முதல்ல டெடிகேட்டடா நான் என்ன பண்ண போறேன்னு இப்ப எனக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துருச்சு. கிளியர் ஐடியா வர வரையும் வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு மார்க்கெட்லன்ற ஒரு அவேர்னஸ் ஆவது இருக்கணும். அவேர்னஸே இல்லாம நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரைட், முதல்ல என்ன இருக்குன்னு நம்ம கத்துக்கணும். போய் தெரியலையா, ரீச் அவுட் டு பீப்புள், ஆஸ்க் देम. நான் லிங்க்டின்ல நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கேன். ஐ நியூ எனக்கு வந்து லைக் வாட் அட்வைஸ் யூ வுட் கிவ். ஒரு 10 பேர் கம்சா ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தட் வாஸ் கோல்ட் ஃபார் மீ அட் தட் டைம். கண்டிப்பா. இன்சைடர் சீக்ரெட்ஸ், இன்சைடர் டிப்ஸ், யூ ஷுட் ரீச் அவுட் டு பீப்புள். ஐ வாஸ் டூயிங் ஆல் தட். ஐ டிடன்ட் வெயிட் ஃபார் சம்மன் டு கிவ் மீ லைக் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். அதெல்லாம் நான் பண்ணல. நான் முடிஞ்ச வரையும் என்னோட இனிஷியேஷன்ல நிறைய மிஸ்ஸும் ஆயிருக்கு, நிறைய எனக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு.
பட் இந்த பாயிண்ட்ல வந்து அஃப்கோர்ஸ் லைக் யூனோ ஐ வாஸ் அட் மை ஹோம். ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி டைம். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இந்த டைம்ல தான் நிறைய கோச்சிங் கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட், ஐ கோ டு மை ரூம், ஐ இன்வெஸ்டட் இன் அ வெரி ஸ்மால் டேபிள். ஐ ரிமெம்பர் புட்டிங் அ பிக்சர் ஆல்சோ. இன்னும் அந்த பிக்சர் இருக்கு. ஒரு சின்ன எனக்குன்னு ஒரு ஒர்க்கிங் செட்டப், ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரு குட்டி செட்டப் எனக்குன்னு பண்ணிட்டேன். ஐ டிசைடட் ஓகே இதுலதான் நான் உட்காந்து ஒர்க் பண்ணணும். Okay, I should not go and sit anywhere else. So அதுக்கு முன்னாடி அப்படியே மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு. ஆக்சுவலி இதுல என்னன்னா இப்போ ரைட் நவ எனக்கு என்ன மாதிரி வருதுன்னா, எங்க ஆபீஸ் ப்ரொஃபஷனலே வருது. லைக் ஹவு டு ஒர்க் ரிமோட் அண்ட் ஆபீஸ் ஒர்க் சக்சஸ்ஃபுல்லா பண்ண என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுங்க. டோன்ட் ஒர்க் ஆல் ஓவர். Yeah, I was doing that mistake at that time. Exactly. அப்போ வந்து I was doing that mistake of like going everywhere and doing the work. அப்புறம் நான் நினைச்ச விஷயம் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அந்த தாட் ப்ராசஸ். பட் அது ஒரு 3000 தான் அந்த டெஸ்க் இன்னும் இருக்குது. இப்ப என் டாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த டெஸ்க்ல தான் இன்வெஸ்டட். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ், லைக் அந்த அமேசான்ல கிடைக்கும் அந்த மோட்டிவேஷனல் போஸ்டர்ஸ் போட்டு ஒட்டி எனக்குன்னு ஒரு செட்டப், ஒரு சின்ன மை கசின் சிஸ்டர் ஷி கிஃப்டட் மீ அ ஸ்மால் பென், இது மாதிரி ஒன்னு கிஃப்ட் பண்ணாங்க. சுஷி கெரியர் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டைரி கிஃப்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல வேணா அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் சின்ன சின்ன மோட்டிவேஷன் தான் சொல்றேன். கூட இருக்கிற அந்த இட்ஸ் நாட் அ பிக் மானிட்டரி ஹெல்ப் இல்லனாலும் ஆல் தி ஸ்மால் சப்போர்ட் கவுண்ட்ஸ், ரைட்? இட் ரியலி மோட்டிவேட்டட் மீ ஆக்சுவலி. ஒரு அழகான செட்டப் and I started working. So work, I was taking resumes at that time. I was helping with the LinkedIn and the cover letter, and I was also taking in coaching clients. Okay, so coaching in போது like completely I was into career coaching now. Okay. So நான் இங்க வந்த பாருங்க அந்த பீரியட்ல நான் வந்து I did some 2 to 3 counseling. I didn't like it much, நான் சொன்ன மாதிரி. So coaching, I realized that I'm not a good fit there. Okay, so அப்போ நான் கம்ப்ளீட்டா இன்னும் இமர்ஸ்டா தேடும் போது நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கான என்னன்னா, ஓகே ஜாப் சர்ச் கோச்சிங். So I was actually helping people to get job search. So I was doing resume writing. Okay, and I was also helping people in their career advancement. Okay, even managers, I got my first client who was 15 plus years of experience. He wanted my help in his advancement. Okay, so இந்த மாதிரி clients எனக்கு வர ஆரம்பிக்கும் போது, see ஒருத்தரை நம்மள ட்ரஸ்ட் பண்ணி வரும்போது, தட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்வர்சேஷன் சொன்ன பாத்தீங்களா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் he said that I trust you. அப்பவே வந்து எனக்குள்ள அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டின்றது வந்துருச்சு. நம்மள ட்ரஸ்ட் பண்ணி வந்தாங்கன்னா I should justify. Okay, so I was completely committed. So அவங்கள எப்படி என் கிளையண்டோட சக்சஸ் என்னோட சக்சஸ், அவ்வளவுதான். இப்ப வரையும் இட்ஸ் மை மந்த்ரா. So how much hours in a day நீங்க வர்க் பண்ணீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது? I was working what ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 hours தூங்கிருப்பேன், அவ்வளவுதான். ஓகே, மத்த லைஃப்ல just completely the 6 months you didn't waste any time, just work பண்ணிட்டே இருந்தீங்க. எப்படி அந்த சாரி எப்படி நமக்கு வேஸ்ட் பண்ணனும்னு தோணும்னு சொல்லுங்க. because I have taken the time, I have asked for that time. எனக்கு அவ்வளவு கில்ட்டியா வேற இருக்கும் அப்பப்போ. குழந்தைங்க எல்லாம் ஹஸ்பண்ட வந்து வீடியோ கால்ல பாக்கும்போது I was feeling guilty. Like you know, my daughter, second daughter was growing very fast. புதுசா பேசலாம் ஆரம்பிக்கும் போது I was like ஆனா but I know this is my destiny. This is you have to do. Okay, right. So I was motivated more to do more. So in the period I was so sure அப்பதான் அந்த பேஷன்ங்கற அந்த பார்ட், என் ஸ்கில்ங்கற பார்ட், அப்புறம் வந்து என் குவாலிஃபைடா நான் இருக்கேனா. So நான் என்னோட one of the frameworkல வந்து this is also there. So like you know, எப்படி you have to narrow down your niche. நீங்க எங்க போறீங்கன்றது உங்களோட அந்த கரெக்ட்டான niche narrow down பண்றதுக்குன்னு ஒரு process இருக்கு. அத நான் actually இந்த பீரியட்ல தான் பண்ணி I decided career coaching is what I should be doing. Okay, and I'll be helping working professionals. Yeah, தெரிஞ்சிருச்சு. and I was taking in clients as well. Okay, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நிறைய படிச்சேன், நிறைய இன்னும் I do that. எல்லாமே நீங்களே பண்ணீங்களா இல்ல you have some team யாராவது சேர்த்துட்டீங்களா அந்த காலத்துல? So இந்த பீரியட் வரையும் it was only me. Okay, you are doing everything. அந்த 6 months பீரியட் நான் வீட்ல இருக்கும்போது அந்த முன்னாடி பண்ண ப்ராசஸ் எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்லி மீ. I didn't have a team back then. ஓகேங்களா? So அப்ப வந்து it was completely me. I was taking in career coaching clients. I was doing the resume writing myself. Like you know, career advancement க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். clarity sessions, ரீஸ்டார்ட் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் விமென்க்கு. நிறைய பேருக்கு ரீஸ்டார்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம எங்க இம்பாக்ட் பண்றோம், எங்க நம்ம ரிஃபைன் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகணும், இந்த எல்லா ஒரு
லைக் ஒரு கிளாரிட்டியும் எனக்கு கிடைச்சது. I was also growing as a coach, right? நீங்க ஒரே ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ நீங்க உமன் ரீஸ்டார்ட் ஹெல்ப் பண்ண சொன்னீங்க. லைக் வாட் இஸ் த பிகெஸ்ட் திங் யூ சி வென் நீங்க நிறைய பேர் நிறைய உங்களோட கிளைண்ட்ஸ் பேசியிருப்பீங்க. வாட் இஸ் த ஒன் திங் யூ சி மோஸ்ட் ஆஃப் தம் ஸ்ட்ரகிள் வித்? Just interested to know. Clarity and all the fear of the unknown. Fear of the unknown. Oh, truly. Yes. Fear of the unknown. அதுக்கு நீங்க ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா அவங்களுக்குள்ளேயே they have this in their mind. And I also gone through it. Maybe the degree that I've gone through it is கொஞ்சம் limited, but I've seen that differs from women to women, but that's there. அதே மாதிரி clarity இல்ல. where should I focus? See, இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்றது என்னன்னா, அவங்க அது பண்றாங்க அதனால நான் இத பண்றேன். It's not the biggest mistake. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்த அட்வைஸ் வந்து, ஓகே நீ ஸ்கூல் டீச்சரா போயிடு, ஏன்னா உன் குழந்தைங்களை நீ பாத்துக்கலாம். But I know that I will not be happy. True. That's true. That's not my, I love kids, right? I don't think that அது வந்து அதுக்கு தனி ஸ்கில் வேணும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா I was not very good at that. I know it. Okay, but அவங்க சொல்றாங்கன்றதுக்கு நான் பண்ணனா ரெண்டு மாசத்துல திருப்பி வீட்ல தான் வந்து உட்கார்ந்திருப்பேன். That's what I would have done. இல்லனா லைக் பிடிக்காம போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்க சாட்டிஸ்ஃபைட் இல்லனா we would be happy with the kids and family. So ஏதோ one thing break ஆனாலும் it will break the entire chain. Exactly. So that's what அதுதான் சொல்றேன். கிளாரிட்டி முக்கியம். மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக you should not blindly accept and do things. Okay, that's the reason I devised this and then the framework na sonna pathingala. Again, it was all the learnings and the learning odia outcome da in the framework enakku vechukonga. Because I learned, because I took that time and understood what's happening. Okay, the journey ஒரு process படிக்கும்போது சரி, concepts படிக்கும்போது சரி தான் I realized, okay, this has to be the way to go, right? Not like just blindly listen to people. Of course reasoning இருந்துச்சுன்னா கேட்கலாம். ரீசனிங்கே இல்லாம வந்து if they are giving something அத நம்ம அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுக்க கூடாது, right? That was something I was very clear on startingல இருந்தே. I listen to suggestions, I take it to my heart only if it's making sense. சும்மா suggestions கொடுத்தாங்கன்னா I would okayங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். I know that that's not going to work for me, right? So அதுதான் நான் விமனோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து, நீங்க ஒன்னு கேட்டீங்க, நான் 3 கொடுக்குறேன். கிளாரிட்டி இல்லாதது, ஃபியர் ஆஃப் தி அன்னோன், மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறது, தட்ஸ் தேர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அகைன் லைக் ஜஸ்ட் லிசனிங் டு அதர்ஸ் அட்வைஸ் வித்வுட் அ ரீசனிங். ஓகே, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் எடுத்து பண்றது. கண்டிப்பா. இன்னொன்னு ஆக்சுவலி சின்ஸ் நம்ம ரீஸ்டார்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால, ஸோ இப்போ திருப்பி நான் வரேன். நீங்க சொன்ன அதே கமெண்ட் தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லைக் என்னை வந்து டீச்சரா போயிருங்கன்னு சொல்றாங்க, லெக்சரா போயிருங்க, இல்லைன்னா 9 to 5 ஜாப், இல்லை கவர்மெண்ட் ஜாப், பேங்கிங் ஜாப், இவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் தே ஆர் கிவிங் மீ தி ஆப்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு லைக் வை, இப்போ சப்போஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்டர்பிரனர்னா, வாட் இஸ் வை டு யூ சஜஸ்ட் தம்? நீங்க லைக் பிகாஸ் நீங்க என்டர்பிரனர் ஆயிருக்கீங்க, அதெல்லாம் யூ ஜஸ்ட் விட்டுட்டு வந்திருக்கீங்க. What is the biggest thing you gained in this experience or through this? உங்களை மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க they might be interested, right? இப்போ போணுமா, நீங்க சொன்ன மாதிரி தான் கிளாரிட்டி இல்லாம ஒரு இதுலயே இருப்பாங்க. எனக்கு அதுக்கு what did you gain actually? Okay, see, என்னோட ஜர்னி எடுத்தீங்கன்னா, see, for me initially வந்து monetary is not my primary goal. It was about என் பேஷன், என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில் எங்க பெஸ்டா யூட்டிலைஸ் ஆகும்ன்ற விஷயம். சோ ஒருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும், அதை பொறுத்து தான். இப்ப என் ஜர்னில இப்ப ஆண்டர்பிரினரா வரீங்கன்னா, the biggest thing வந்து I own my time. Okay, I own my time. Yes, one pointல நீங்க சொல்றீங்க I own my time. But இருந்தாலும் there is a deadline. நீங்களே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 3 மணி வரையும் கூட உட்கார்ந்து வர்க் பண்ணுவேன். You should be ready for it. அது இது ஒண்ணு ஆக்சுவலி என்டர்பிரைஸ்ல இருக்கிறது எனக்கு நானும் சொல்லிக்குவேன், இஷ்டத்துக்கு நான் ஒர்க் பண்ணிக்குவேன். ஆனா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண, நைட்டு 3 மணி நேரம் பண்ணுவாங்க. தெரியாது, அதுதான் அதேதான். இல்ல see, own my time. Let's say that my kid is sick, I had to take a break. I get that liberty, at least ஒரு half a day break என்னால எடுக்க முடியும் without asking someone's permission.
I just have to inform my client that maybe it might get delayed, but evening குள்ள உங்களுக்கு வந்துரும் if there is a deadline. அவ்வளவு வரையும் புஷ் பண்ண மாட்டேன், but yes if there is a deadline. Okay, but ஆனா கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா, I remember this incident. My அந்த 6 monthsல சொன்னேன் பாத்தீங்கன்னா, அப்ப வந்து my second daughter was continuously sick for 10 days. Oh my god. And she had high fever. We didn't know why this was happening, so I consulted 3 doctors. So பகல்ல வந்து பாத்தீங்கன்னா labs, test, doctors, reports, nursing her, taking care of her. My husband again our new job போயிருந்ததுனால he came actually on the 10 days he came to my mom home, but he will not be able to sit and take care of her because the journey itself. Somehow he was supporting, but night too I had to be up. So I was working on my website back then. இப்ப நாங்க revamp பண்றோம். அப்ப நான் மட்டுமே like ஒரு domain வாங்கி WordPressல நானே build பண்ணேன். I don't have any background. I don't even know anything about computer science, but something it's do it yourself மாதிரி அந்த website. So but I know that I needed a website, and at that time என்னால பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. So it was a very small investment and I did it on my own, and I fixed the launch date கூட fix பண்ணிட்டேன். And அந்த பீரியட்ல my daughter was sick, and I had to deliver documents. அப்ப டீம் இல்ல நான் சொன்ன மாதிரி. So I used to அப்புறம் பகல்ல I had to go. Of course my dad was with me, my mom was with me, but still இருந்தாலும் kids நம்ம தான் இருக்கணும் அவங்க கூட. I was not able to again நம்ம இருக்கணும்ங்கறத தாண்டி என்னால அவளை விட்டு இருக்க முடியல. It's very scary period for me at that time. But night அவளுக்கு மெடிசன் கொடுத்துட்டு I'll sit, I'll work on the website, I'll work on my deliverables, and then morning again I'll be with her. And 10 days எனக்கு தெரிஞ்சு நான் தூங்குனேன்னு கூட எனக்கு தெரியாது. Once அவளுக்கு அந்த ஃபீவர் பிரேக் ஆன உடனே தான் next day எனக்கு தெரிஞ்சு I took a break for a day or something. I slept nicely. So you should be ready for the challenges that comes with this. Okay, because commitment இல்லாம நீங்க like உங்களுக்குள்ள அந்த accountability factor ரொம்ப முக்கியம். ஏன்னா since you own your own time, அது ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா you will not grow. Correctங்களா? Of course I own my time, but you should be accountable. Again, the thing is இப்ப நீங்க ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா கிளையண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். சோ லைக் நம்ம பெஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம்னாலே அங்க 99% ப்ராப்ளம் இருக்காது. ரைட்? அந்த அக்கௌண்டபிலிட்டியும் என் கிளையண்டோட சக்சஸ் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு டெடிகேட்டட் அந்த ஒர்க்கும் இருக்கணும். அதெல்லாம் இல்லாம ஆச்சுன்னா இட்ஸ் நாட் லைக் இல்ல எனக்கு இப்படி எல்லாம் வேண்டாம், நான் லீவ் எடுக்கணும் 5 நாள்னா நான் லீவ் எடுத்துக்கணும், எனக்கு அந்த டைம்ல எனக்கு நான் எதுவுமே யோசிக்க கூடாது அப்படின்னா உங்களுக்கு 9 to 5 ஜாப் தான் கரெக்ட். ஓகே, entrepreneurship is not your cup of tea. No. ஏன்னா நீங்க ஒர்க் விட்டு நீங்களே சொல்லுங்க லீவ் எடுத்துட்டோம்னா நம்ம அதை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா உங்க பிசினஸ் நீங்க ரன் பண்ணாதான் அது ரன் ஆகும். Unless and until you set a team and process எல்லாம் செட் பண்ற வரைக்கும் நீங்க ரன் பண்ணாதான் பிசினஸ் முன்னாடி போகும், இல்ல போகாது. That is there. That challenge is there. Yes. Super. Yeah. Go ahead. புரியுது. Not a story then. So the thing is, as I said, this was also happened, and my 6 months is almost over. And the overall period la dhaan na sonna mari en daughter sick anaanga actually. But successfully by God's grace that there was nothing major. It was one flu which was there for 10 days. She was fine. Within few days I was able to launch my website as well. Okay. So website launch பண்ண உடனே again எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா I started out in my own network தான். நான் வந்து பெருசா வெளியில எல்லாம் மார்க்கெட் எல்லாம் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் என் கூட இருக்கவங்களுக்கு நான் என்ன பண்றேங்கிறது தெரியணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து I used to do something in FB, like அந்த மாதிரி LinkedIn, obviously I was putting content in LinkedIn, so people came to know she's doing something. Okay, அவ ஏதோ பண்ண ஆரம்பிச்சுட்டா, அவ்வளவுதான் அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அண்ட் வெப்சைட் போட்ட உடனே லைக் my brother was teasing me, like என்ன பண்றானே எனக்கு தெரியல, என்ன பண்றானே எனக்கு புரியல அப்படின்னோடனே அப்போ என்னுடைய பிரதரோட வைஃப் சொன்னாங்க, ஆமா என்ன பண்ணன்னு தெரியாம தான் வெப்சைட் போட்டிருக்காளா அப்படி சொன்னாங்க. What see, it's like the perception, right? You frankly speaking no one is going to get எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. But then again அவசியம் இல்ல கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் பிரேக் பண்ணும். ரைட்? யூ ஜஸ்ட் அததான் நான் சொல்றேன், அவுட் சைட் வேலிடேஷனுக்காக, அதான் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், அவுட் சைட் வேலிடேஷனுக்காக நம்ம வெயிட் பண்றோம்னு அவசியமே கிடையாது. ஆனா நீங்க உங்க வேலையில நீங்க கமிட்டடா இருந்தீங்கனாலே பெர்செப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஓகே. சோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல Like, அதான் you know, I'll- உங்க ஸ்டோரி சொல்லாம எனக்கும் இது வந்துச்சு. ஜஸ்ட் லெட் மீ ம். ஆல்சோ ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ சொல்லுங்க என்னன்னா சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ நெவர் லைக் யூடியூப் நான் ஒன்று பண்றேன்றது டில் நவ் நான் என்னோட ஸ்டேட்டஸ் வைக்கவே மாட்டேன் எப்பவுமே. என்னோட நம்பர் ஸ்டேட்டஸ் நான் என்னைக்கு வச்சது கிடையாது. என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல போட மாட்டேன். ம். நத்திங். நான் ஜஸ்ட் ம். யூடியூப்ல மட்டும் தான் போடுவேன். 90% வந்து எனக்கு அன்னோன் தான். லைக் ஓ, நம்மகிட்ட okay. படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஜஸ்ட் அன்னோன் ஃபார் த கண்டென்ட் தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நாட் பிகாஸ் ஓகே லைக் நமக்கு தெரிய தேவையில்ல அப்படி இல்ல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா whomever need it. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே they are friends. பட் அவங்களுக்கு நான் பண்ற இந்த யூடியூப் பண்றது தேவையான இட் மே நாட் பி இல்ல. ஸோ அவங்க டார்கெட் ஆடியன்ஸே கிடையாது. ஸோ அவங்க தெரிஞ்சு என்ன ஆக போகுது, நான் பண்றேன் பாருன்னு சொல்றது இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ டு them or us. Exactly. That's the thing. See, நீங்க உங்க வேலையை நீங்க கமிட்டடா பண்ணும்போது சுத்தி இருந்த அந்த ஒப்பீனியன் நிறைய வரும் இந்த பீரியட்ல. ஐ ஹவ் ஃபேஸ்ட் a lot. பட் எல்லாமே அப்படியே குறைஞ்சிட்டே வந்ததுதான் நான் என் ஜர்னில பார்த்தேன். It's the fact. So yeah, then 6 months I came back again, challenge. The thing is திருப்பி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் கஷ்டமா இருந்தாலும் one good thing what happened is I worked on my business. Okay. So ஒரு ப்ராசஸ் செட் பண்ணிட்டேன். லைக் இன்னும் நான் அப்டேட் ஆயிட்டேன், இன்னும் அப்ஸ்கில் ஆயிட்டேன், ரொம்ப தெளிவா இருந்தேன் இந்த இடத்துல என்னோட இம்பாக்ட் ஏரியாஸ்ன்றது எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. சோ இப்படி போகும்போதுதான் ஐ மெட் மை மென்டார். ஆக்சுவலி அவர்கிட்ட நான் மென்டாரிங் போனது ரெஸ்யூம் ரைட்டிங்காக. பட் ஹி ஹஸ் பிகம் மை லைக் ஆல் இன் ஆல் மென்டார். எல்லாத்துலயுமே வந்து என் பிசினஸ்ல இருந்து எல்லா விஷயத்துல இருந்தும் இஸ் லைக் செம்ம நாலேஜபிள் பர்சன் அவரு. லைக் அவர் என்னோட மென்டார் ஆனாரு. பட் ஹி டோல்ட் மீ ஒன் திங். சி, resume writing you are good at it, right? But I think you are a great coach. அதனால மறக்கவே முடியாது. He told me that நீ வந்து ரெஸ்யூமையே வந்து கோச்சோட கண்ணுல தான் பாக்குற, ஒரு ரைட்டரோட கண்ணுல பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னாரு. Okay. And that made sense. I was seeing things beyond words. Okay, I was strategizing things. இது இப்படி இருந்தா இப்படி இருக்காது, அப்படி அதனாலே நான் ரீவொர்க் பண்ணி நான் எழுதுறது எனக்கே புரிஞ்சிச்சு. Okay. So like he told me that நீ coaching பண்ண, I think it's time that you set a team for writing அப்படினாரு. Okay. That was the best thing. And he was the one who told me the importance of monetization as well. அதுவரை I was like not that much into monetization, but he told me why monetization is important so that you can grow. நீங்க grow ஆனா கூட இருக்கிறவங்களும் grow பண்ணுவாங்க, எல்லாரும் grow ஆவாங்க. Yeah, that's a thing. So he only நான் சொன்ன மாதிரி he is my mentor in many aspects. So I set up a team and fortunately என் மைண்ட்ல என்ன தோணுதோ அது ரைட்டிங்கா குடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் டீம் என்கிட்ட இருக்கு. So I was like, I think it's more than 2 years now I'm with my team. So yeah, it's good. It's an amazing journey. I have a good, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும், அது அவங்க கொடுத்துருவாங்க. ஃபைனல் QC of course I'll check and then only I'll go to the client ன்னு வச்சுக்கோங்க. So writing டீம் இருக்கு. Now I actively do coaching only. So job search assistance, interview coaching, அப்புறம் career advancement, like இந்த மாதிரி all my impact areas and maximum working professionals தான் என்னோட client base. So இதுல இருந்து next level, அதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லுவோம்ல, மேபி வேர்ல்டோட நெக்ஸ்ட் லெவல் கிடையாது, நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு ஐ நோ தட் ஐ அம் growing. யா, ஜர்னின்னு கேட்டிங்கன்னா யா, this is what I can say my story. Truly, definitely. Really இதுல நிறைய எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நீங்க ஏன் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இப்படி நீங்க இவ்வளவு வளர்றதுக்கு என்ன ரீசன் நான் நினைக்கிறேன்னா, பர்சனலி ப்ராபப்லி ஐ மே பி ராங். ஸோ நீங்க ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்லேயே செட் லைக் ஒரு என்ன சொல்றது 10-15 தடவை நான் வந்து பிளஸ்டு, எனக்கு பிளஸ் எல்லாருமே பிளஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் எவர் யூ ஹேவ் யூ ஆர் ஜஸ்ட் பிளஸ். ஸோ தட்ஸ் வாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லைக் யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு இல்லைங்கிறத டிட்டர்மைன் பண்ணது நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் that's a wonderful thing. So இல்ல என்னுடைய டேக் அவே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாருக்குமே சிமிலரான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்காது. சில பேருக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு டஃப்பான ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன பொறுத்தவரையும் ஈவன் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட நமக்கு எது ஒர்க் ஆகும்ன்றத கண்டுபிடிச்சு அதுல ஒரு ரொம்ப டெடிகேட்டடா ஸ்கில்ல வளர்த்துக்கணும். ஸ்கில் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் வந்து ராக்கெட் சயின்டிஸ்டாவே இருந்தா கூட, இப்ப நீங்க அந்த ராக்கெட் சயின்டிஸ்ட்குள்ள போகல, நான் வேற ஏதோ பண்ண போறேன்னா அதுக்கான ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கணும். அது இல்லாம யூ ஆர் நாட் கோயிங் டு பி see it's the reason நீங்களே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், ரைட்? see நீங்க போடுற போஸ்டா இருக்கட்டும், இட்ஸ் லைக் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. I worked hard on it.
எக்ஸாக்ட். ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா, அது ஒர்க் ஆகலன்னா அது ரிஃபைன் பண்றதுல இருந்து. So most of the content that I put out is from my experience. What I feel, what I know that it will work. True. ஓகே. சோ அதோடைய ரிசல்ட்டும் வந்து என்னோட கிளையன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் லைக் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, 2 days முன்னாடி நான் வாட்ஸ்அப்ல வச்சேன். லைக் திஸ் ஐ வாஸ் நீங்க செஷன்ஸ் போயிட்டு இருக்கும் போதே got an offer in UK. So and I got an offer in UK and அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு பண்ணும்போது தான் he messaged me actually like இந்த மாதிரி sorry I was like busy அப்படின்னு சொல்லிட்டு he sent me that message. So these are the validations. ஓகே. சோ அந்த லெவலுக்கு வரணும்னா நீங்க உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கில் வளர்க்கறதுன்னா என்ன, சர்டிபிகேஷன் அனு. இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் வேர் இஸ் த நாலேஜ், நாட் ஜஸ்ட் சர்டிபிகேஷன். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஆல்சோ ஃபைண்டிங் த நாலேஜ், அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். லைக் எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கும் we all have life, we all have commitments, பட் எங்கேயாவது ஒரு அந்த 10 நிமிஷம் டைம், அந்த 5 நிமிஷம் டைம், ரைட், அந்த 15 minutes டைம் you need to find for yourself and upgrade and upskill. ரைட், அதுதான் என்னுடைய இதுவா இருக்கும். doesn't matter your circumstance, it is your attitude, your passion, and like how like much you are like passionate and like interested and dedicated in getting back. That's important. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம தான் வர வச்சுக்கணும், யாராவது நம்ம கையில கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. பிளெயினா சொல்லணும்னா அது that might like feel that என்ன அரகண்டா சொல்றாங்களோ, that's not the intention at all. It's the intention is like you cannot just, சில பேர் பிளஸ்டா இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸே புஷ் பண்ணுவாங்க, நீ பண்ணு, நீ வீட்ல புஷ் பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த இது இருக்காது இல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஏன்னா என்னோட ஆஸ்பெக்ட்லயே வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு வந்து என் ஹஸ்பண்ட சொல்லும் போது he supported me. ஓகே. அவங்களுக்கு என்ன லைக் அவங்களுக்கு என் பேஷனை பத்தியும் இது பண்ணியும் என்ன தெரியும், என்ன எப்படி நான் புரிய வைக்கணும், கரெக்டா? எனக்கு தானே என் பேஷன் தெரியணும், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஸ்கில்ஸ், எதுல என்னால கொடுக்க முடியும், நான் கிளாரிட்டியோட அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லியோ இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியோ இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலா நான் நம்ம எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். That's what this framework like it will definitely has helped me and also my clients, especially restart பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு. Yeah, this would definitely help them. Yeah, yes, definitely restart பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, it was helping எனக்கே, it was really useful. ஏன்னா how ஒரு இன்னொரு ஜர்னி கேட்கும்போது எப்படி எல்லாம் நீங்க how, ஏன்னா இந்த இதெல்லாம் நான் I don't have to go through it. Like suppose if I want to work, எனக்கு ஒர்க் பண்ணலாம்னா என் wife she'll just take care of the baby, it's just given la. So it's all blessed. இப்போ நான் நைட் 12 மணி 1 மணிக்கு பேசிட்டு இருக்கேன் பாட்காஸ்ட்னா, it is just I don't have to worry about it at night. Maximum நான் ஒர்க் பண்ண போறேன், ஜஸ்ட் இது ஒன்னு சொல்லிட்டா போதும், that's it, everything is taken care for me. பட் உங்களுக்கு அப்படி இல்ல, so you have to arrange it, அதுவும் you have to take a decision, lot of things, அதெல்லாம் it's very inspiring. அதுல நீங்க you did analyze, you did come back, you did find a way, and 6 months எடுத்து again you come back, திருப்பி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி right now you are really going to the next step. Really great. So thanks a lot, thanks for sharing. Thank you. Definitely இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும், especially women இவங்களுக்கு ரீகனெக்ட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு it will be really useful. Thank you. Yeah, thank you so much. I really loved. I hope ஏதாவது ஒரு சின்ன டேக் அவே, ஒரு சின்ன ஸ்பார்க், அதுதான் முக்கியம், அந்த ஸ்பார்க். அது இதை கேட்டு யாருக்காவது வந்துச்சுன்னா I'll be very very happy. So thanks again Mr. Armugam for the opportunity, and again நீங்க 12 o'clock உட்கார்ந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப thanks. I know that இல்ல that is now usually we always sit like காமா இருக்கும், we can work out something. So thanks once again. Thanks. And just நம்ம இன்னும் என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, we are planning to create something women network. நம்ம ஆல்ரெடி தமிழ்ல இருக்கு, so we wanted to create a network, and Sridevi is also going to help us. அவங்களும் she is going to be the lead in this. So we are starting a community. If anybody is interested, you can join the community. Specifically for women right now. So interested, I can join. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. Definitely. ஸ்ரீதேவியோட LinkedIn profile links எல்லாத்தையும் descriptionல கொடுக்கிறேன், so you can just go check it out. அவங்களோட இதையும் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. lot of information daily basisல போட்டுட்டு இருக்காங்க. So it will be definitely useful. So thank you so much Mr. Armugam. Thanks for this opportunity. Yeah, thank you.